Welcome students. 11th Computer Science, 6th chapter Specification and Abstraction. அந்த சாப்டரில் நம்ம பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம் அப்படின்ற பற்றி பார்த்தோம். பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதத்தில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா டேட்டா. சார் டேட்டானா என்ன அப்படின்ற பற்றி பார்த்தோம். வேரியபிள்ஸ்னான்னு பார்த்தோம். அடுத்தது கண்ட்ரோல் ஃப்ளோன்னு சொல்லி பார்த்தோம். கண்ட்ரோல் ஃப்ளோவில் தேர் ஆர் 3 important control flow statements அப்படின்ற பற்றி பார்த்தோம். ஓகேவா? அந்த 3 control flow statement உடைய ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா sequential control flow statement, இன்னொன்று iterations control flow statement, அடுத்தது iterations. இந்த மாதிரி 3 types of control statement பற்றி பார்த்தோம். அதில் ஒன் ஆஃப் த டைப் பார்த்தோன்னா அதாவது ஃபங்க்ஷன். What is the mean by function? The functions are also called building blocks. அதாவது ஃபங்க்ஷன் என்பது முன்கூட்டியே வரையறுக்கப்பட்ட ஒரு அடிப்படை தளம் சொல்லக்கூடியது. தென் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் இங்கே ஸ்பெசிஃபிகேஷன் அண்டு அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு டைட்டிலில் ஃபங்க்ஷனுடைய பர்பஸ் அப்படின்னு கேட்டால் நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்மால் சைஸை அதாவது சப் ப்ரோக்ராமை ஒன்று உருவாக்கி அதில் ஸ்மால் ஒரு மிகப்பெரிய லாட் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த லாட் ஆஃப் ப்ராப்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாகவே சால்வ் பண்ணுறது. இப்போ நம்ம உடம்புல கூட என்ன பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடம்புல ஒரு அடிப்பட்ட காயம் வந்து ரொம்ப வலுவாக இருக்குதுன்னா அதனுடைய எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரி பண்ணுறோம். அந்த மாதிரி அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம், அந்த அடிப்பட்ட காயத்தை சரி பண்ணுற மாதிரி ஒரு பெரிய லாட் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம், சரி செய்யணும். அது எப்படி சரினா செப்பரேட் பண்ணுறோம். அப்போ ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளமாக என்ன பண்ணுறோம், பிரித்து அந்த ப்ராப்ளத்தை தனித்தனியாக எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன பண்ணுறோம், சால்வ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி செய்யக்கூட தான் அதை நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபங்க்ஷன் இப்போ பாருங்களேன், ஓவரால் நான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் சொல்கிறேன்னு வச்சுக்கோ. அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் சொல்கிறேன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், தென் மாடுலஸ் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ. ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒரே ஃபங்க்ஷன் பேரை வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா தனித்தனியான வேரியபிள் வச்சுக்கலாம், இல்லை ஒரே மாதிரியான வேரியபிள் வச்சுன்னு வச்சு கன்ஃபியூஸ் ஆகிடும் உனக்கு. அப்போ இந்த சிக்கலை வந்து என்னது, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு உனக்கு சிரமமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு அல்காரத்தை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தனித்தனியாக, அதாவது ஆட் ஃபங்க்ஷன், சப்ராக்ட் ஃபங்க்ஷன், மல்டிப்ளை ஃபங்க்ஷன், டிவிஷன் ஃபங்க்ஷன் சொல்லி தனித்தனியாக நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணுவதற்கு என்னது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி the function a part of an algorithm are known as functions. ஒரு அதாவது என்ன சொல்கிறோம், ஒரு பார்ட் ஆஃப் அல்காரத்தை ஒரு பிரிவுள்ள ஒரு பெரிய அல்காரதம்னா அது ஒரு பார்ட் ஆஃப் அல்காரதம் தான் நம்ம சொல்கிறோம், நம்ம ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அதில் a functions is like the sub algorithm சொல்லலாம். ஃபங்க்ஷன்லேயே என்ன பண்ணுறோம், அதுவே கொஞ்சம் அது வந்து சப் அல்காரிதம் சொல்கிறோம். அதில் என்னென்ன சார் இருக்குது பார்த்தீங்கன்னா, இட் டேக்ஸ் அண்ட் இன்புட் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் அவுட்புட் த சாட்டிஸ்ஃபைங் த டிசைர் இன்புட் அவுட்புட் டேட்டா, அவுட்புட் ரிலேஷன்ஷிப். அதாவது நம்ம என்னென்னா, நம்ம இன்புட்டு எடுத்து கொடுக்குறோம், அது ப்ராசஸ் ஆகுது, நம்ம விருப்பத்துக்கு ஏற்றவர் நம்மளுக்கு திருப்தி அடைகிற மாதிரி சாட்டிஸ்ஃபைட் த டிசைர் இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப். இன்புட்டு கொடுத்தோம்னா அது ப்ராசஸ் ஆகிட்டு நம்மளுக்கு என்னது ஒரு அவுட்புட் அப்படின்னு ஒரு உறவுநிலை தொடர்பு படுத்துகிறது. அதுக்காக என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துட்டாலே இப்போ ஆடு அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஆட் பண்ணி சியில் அசைன் பண்ணுறேன். அப்போ விருப்பப்பட்ட ஒரு வடிவத்தில் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஆட் பண்ணி அதனோட அவுட்புட்டு கொடுக்குறோம். அப்போ இன்புட்ன்றது என்னது, ஏ பி, இது ரெண்டுமே என்னது இன்புட். அப்போ ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு இடையில் உறவுநிலைப்படுத்த கொடுத்தது எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ரேட்டர். அப்போ இந்த மாதிரி நம்ம விருப்பத்துக்கு ஏற்றவாறு நம்ம இன்புட்டு கொடுத்து அந்த அவுட்புட்டை வெளியிடக்கூடியது பார்த்தோன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும்
பில்டிங் பிளாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டைட்டில். நெக்ஸ்ட்டு இப்போ கூட ரீசெண்டாக பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க்கு 6th சாப்டரில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்னு எடுத்துகிட்டு அந்த 5 மார்க் தான் ரொம்ப முக்கியமானது ஒரு 5 மார்க். அதாவது அல்காரிதம் டிசைன் டெக்னிக்ஸ். அல்காரிதம் டிசைன் டெக்னிக்ஸ் ஒரு அல்காரத்தை டிசைன் பண்ணக்கூடிய என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are few basic principles and techniques for designing algorithm. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஸ்பெசிஃபிகேஷனாக விவர குறிப்புன்னு சொல்லுவோம். இந்த விவர குறிப்பு அப்படின்னாலே அதாவது the first step in problem solving state the problem precisely. அதாவது ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஒரு சிக்கல்கள் இருக்கிற ப்ராப்ளம்னா சிக்கல் சொல்லுவோம். ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுன்னா அதனுடைய ஃபஸ்ட்டு படியே எப்படி இருக்கு பார்த்தோன்னா துல்லியமாக ப்ரீசலி அப்படின்னா துல்லியமாக அந்த ப்ராப்ளம் இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு ப்ராப்ளத்தை சொல்லி ரொம்ப நம்ம கூட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே அடிச்சுக்கிறோன்னு வச்சுக்கோ, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய கருத்தாகப்பட்டது தெளிவாக இருக்கணும். இவன் ஒரு வாரத்தை சொல்லி ஒரு வாரம் சொல்லி என்ன பண்ணுது தெளிவில்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி பண்ண முடியாது, சரியான முறையில் சால்வ் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்கிறக்கூடிய கருத்துக்கு என்ன பண்ணுவோம், தெளிவாக சொன்ன மட்டும் தான் உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ புரியாத மாதிரி சொன்னால் உனக்கு புரியாத போயிடும். ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடியதான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்னா சிக்கலை வந்து ஒரு ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணால் அதனுடைய முதல் படி என்ன இருக்கணும், துல்லியமாக இருக்க வேண்டும். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு a problem specified in term of input given and desired output. அதாவது ஒரு சிக்கல்களுக்கு நம்ம என்ன இன்புட்டு கொடுக்குறோமோ ஒருத்தன் என்னை வெட்டிட்டான், அவன் யார் என்ன ஏதுன்னு சொல்லி ஏனோ தானமாக சொல்லாமல் தெளிவாக பிடி சார் தான் என்ன அடித்தார் அப்படின்ற மாதிரி என்னது தெளிவாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறான்னா அப்போ யார் அவங்கள தான் போய்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்டாஃபுங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி அப்போ அதுக்குரிய டிசைர் அவுட்புட் என்ன கொடுது, தெளிவான உனக்கு தொடர்பு படுத்தக்கூடியது. ஸோ த ப்ராப்ளம் ஸ்பெசிஃபைட் இன் டேர்ம் ஆஃப் இன்புட் கிவன். அப்போ நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கேற்றவர் தான் என்ன பண்ணோம், டிசையர் அவுட்புட்டுக்கு நம்மளுக்கு வெளிப்படையாக இருக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மஸ்ட் பி ஆல்சோ ஸ்டேட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் கிவன் த இன்புட். ஸோ இன்புட் அதாவது நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதனுடைய பண்புக்கு ஏற்றவாறு. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்னால் பண்புடைய த கிவன் த இன்புட். அப்போ முக்கியமாக அதனுடைய விவர குறிப்பு எப்படின்னு பார்த்தோன்னா என்ன நம்ம இன்புட்டு கொடுக்குறோமோ இன்புட்டுக்கும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்டுக்கு இடையிலே ஒரு உறவுநிலை தொடர்புபடுத்தக்கூடியதான் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அப்போ நம்ம என்ன இன்புட்டு கொடுக்குறோமோ அந்த இன்புட்டுக்கு ஏற்றவாறு டிசைர் அவுட்புட் நம்மளுக்கு என்ன பண்ணோம் வெளிப்படையாகவே தொடர்பு படுத்தக்கூடியதான், முக்கியமாக தொடர்பு படுத்தக்கூடியதான் அந்த ஸ்பெசிஃபிகேஷனுடைய கான்செப்ட். அப்போ ஸ்பெசிஃபிகேஷன் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன இருக்கணும், அந்த ப்ராப்ளம் தெளிவாக இருக்க வேண்டும். ரெண்டாவது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இன்புட்டு கொடுக்குறோமோ அந்த இன்புட்டுக்கு ஏற்றவாறு தான் இருக்கும் அந்த ப்ராப்ளத்துக்கு அவுட்புட்டு உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு இன்புட்டு கொடுத்தோம்னா அந்த இன்புட்டுக்கு ஏற்றவாறு தான் அவுட்புட்டு நம்மளுக்குன்னா அது அதுக்கேற்றவாறு ரிசல்ட் வந்து தொடர்புபடுத்தி கொடுக்கும். முக்கியமாக அந்த ஸ்பெசிஃபிகேஷனுடைய முக்கிய கான்செப்ட் அதனுடைய நிலை. இட் இஸ் ஆல்சோ ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அருவமாக்கம் சொல்லுவோம். அருவமாக்கம் இப்போ அருவமாக்கம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டாலே a problem can involve a lot of details. ஒரு பிரச்சனைன்னு எடுத்துட்டாலே நிறைய ப்ராப்ளம் சொல்லலாம். ஓகேவா? அப்போ several those details are unnecessary for solving the problem. அதாவது தேவையை இல்லாத ஒரு ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம் சால்வ் பண்ண மாட்டோம். தேவையில்லாதது ஒன்று ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் தேவையுள்ளதை மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ணுமே தவிர தேவையில்லாத என்ன பண்ண மாட்டோம் சால்வ் பண்ண மாட்டோம். ஓகேவா? அப்போ செவரல் ப்ராப்ளம் இருக்குன்னா தேவையுள்ளது மட்டும்தான் இருக்கும். அதுலேயும் பார்த்தோன்னா ஒன்லி எ ஃபியூ டீட்டெயில்ஸ் ஆர் எசென்ஷியல். அதாவது ஒரு என்னது இருக்கும், ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும்.
அதில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஒன்லி a few details are essential. ஒரு சில தகவல் மட்டும் என்ன பண்ணணும் எடுத்துக்கணும். இப்போ தேவையில்லாத அதாவது ignoring or hiding unnecessary details or modeling the entity by only by essential properties is known as abstraction. இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியுமோ அந்த சொல்யூஷனுக்கு ஏற்றவாறு அதை செப்பரேட் பண்ணி அதை ஒதுக்கி வச்சுட்டு தேவையில்லாத என்ன பண்ணுவாங்க அதர்ஸ் எல்லாமே புறக்கணிச்சிடுவாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா தகுதியான ஒரு சாட்சி இருந்துச்சுன்னா அந்த சாட்சியே போதும். ஒருத்தவங்க வந்து ஒரு சில என்ன பண்ணுவாங்க அந்த ப்ராப்ளத்தை உள்ளே என்ட்ரி ஆகி அந்த பிரச்சனையை உருவாக்குறதுக்கான தூண்டுதல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளத்தை என்ன பண்ணக்கூடாது பார்க்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்தில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும், லாட் ஆஃப் டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை அதை ஒன்று மறைச்சி வச்சு பார்த்துக்கணும். அப்படி என்ன பண்ணணும் தேவையில்லாதுன்னு சொல்லி என்ன பண்ணணும் அதை மறைக்கணும். அப்படின்னா அதை தவிர்த்துடணும். இக்னோரிங்னா தவிர்க்கிறது, ஹைடிங்னா மறைச்சி வைக்கிறது. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன தேவையோ தேவைப்பட்டது மட்டும் நம்ம ப்ராசஸ் பண்ணக்கூடியது அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, அதுக்கு பாருங்க அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க் அண்ட் 2 மார்க் மேபி இது வந்து ஒரு 5 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு காம்போசிஷன் அப்படின்னு சொன்னால் காம்போசிஷன் அதாவது இணைத்தல் சொல்லுவோம். இணைத்தல் இது வந்து விரிதல், இது வந்து விரித்தல் சொல்லுவோம். ஓகே, ஸோ காம்போசிஷன் அப்படின்னா சார் அப்படின்னா அல்காரிதம் இஸ் காம்போஸ்டு அசைன்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அதாவது கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்னா கட்டுப்பாட்டு ஸ்டேட்மெண்ட், அதாவது கட்டுப்பாட்டு வாக்கியம் சொல்லும் இல்லையா. அப்போ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதுக்குரிய என்னது அதாவது காம்போஸ்ட் ஆஃப் அசைன்மெண்ட். இந்த மாதிரி 2 அசைன்மெண்ட் ஒரு அல்காரிதத்தில் இருக்குதுன்னா அது எல்லாமே a control flow statement test. ஒரு அந்த கண்ட்ரோல் இருக்குன்னா பாருங்களேன், ஒரு எந்த மாதிரி சொல்லணும்னா இஃப் a greater than b அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஏவை விட அதாவது பியை விட a greater than இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் ஆகப்பட்டது சோதிக்கப்பட்டு a conditions of state depending on the value if condition decides அதாவது the next statement to be executed. அதாவது கரெக்ட் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனதுன்னா கரெக்டான ஒரு ஸ்டெப்பில் இது எக்ஸிக்யூட் ஆகி அதனுடைய அவுட்புட் ஆகப்பட்டது என்ன பண்ணோம் ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்கும், டிசைட் பண்ணி ஒரு முடிவெடுக்கும். அப்போ ஏ பியை விட ஏ கிரேட்டர் தான், அப்போ சி அவுட்டில் ஏ அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோ. அப்படி இல்லைன்னா எல் ஸ்பாட்டில் என்ன இருக்கணும் சி அவுட்டில் பி, இது 2 தான் இருக்கணும் தெளிவான ஆன்சரு. அப்போ ஒன்று பி பிரிண்ட் ஆகணும், ஒன்று இல்லை ஏ பிரிண்ட் ஆகணும். அப்போ 2ல் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவெடுக்கக்கூடியதான் இந்த காம்போசிஷன். ஸோ கம்போசிஷன் இந்த கம்போசிஷனுடைய பர்பஸ் என்னன்னு கேட்டால் நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அந்த கண்டிஷனை செக் பண்ணி அதனுடைய நிலைமை வந்து செக் பண்ணி அதுக்கேற்றவாறு ஒரு டிசைட் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகக்கூடியதான் இந்த கம்போசிஷன் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு டீகம்போசிஷன் அப்படின்போது பாருங்களேன் நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும். we divide the main algorithm into functions. we divide the main algorithm into functions. அப்போ நமக்கு முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம் நம்ம பிரித்து எடுத்துக்கிறோம். அதுலேயும் we construct each functions independently of main algorithm and other functions. அதர் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை மெயின் அல்காரிதமாக இருக்கட்டும் ஒவ்வொன்றுத்தையும் இருக்கும் அது ஒரு கட்டமைப்பாக நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் கட்டமைக்கிறோம். சரியா? தனித்தனியாக என்ன பண்ணுறோம் பாக்ஸை பிரிக்கிறோம். அப்போ we construct the main algorithm using functions.
அப்போ அந்த மாதிரி பிரிக்க ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்தி அந்த மெயின் அல்காரிதம் எல்லாமே ஒரு நம்ம என்னென்ன பண்ணுறோம், தனித்தனி பாக்ஸ் மாதிரினா அந்த தனித்தனி ஃபங்க்ஷனை உருவாக்கின பிறகு when we use the functions it enough to now a specifications of functions நம்மளுக்கு போதுமான அளவுக்கு நம்ம எப்பொழுதுமே அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், தெளிவான ஒரு விவரக்குறிப்புடன் இருக்க வேண்டும். அப்படி தெளிவாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷன் வச்சு என்ன பண்ணலாம், ஈஸியாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். இட் இஸ் நாட் நெசசரி நவ் ஹவு ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ளிமெண்டட். தேவையில்லாத ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அது எப்படி நடைமுறைப்படுத்துவது அவசியமே இல்லை. அப்போ இட் இஸ் நாட் நெசசரி இட் நவ் ஹவு தீஸ் த ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ளிமெண்டட். அப்போ தேவையில்லாத ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், நடைமுறைப்படுத்தணுன்ற அவசியமே இல்லை. அந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகுறது டீகம்போசிஷன் சொல்லப்படுது. ஓகே, ஸோ now the class will be discussed. It's a very important ஒரு 5 மார்க் அல்காரிதம் டிசைன் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 மார்க், ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க். இந்த எக்ஸாம்பிளோட எழுதணும், இதில் இருக்கிறது எழுதினாலே போதும். அதை காப்பி பண்ணி வச்சுக்கோ, ஃபேர் நோட்டில் நோட் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கோ. டவுட்னா கேள்வி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.